இன்றும் நாளையும் திருச்செந்தூர் முருகன் கோவில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவுறுத்தியிருக்கிறார். அங்கு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் திருச்செந்தூர் கோவில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அது குறித்தான அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். பக்தர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவுறுத்தியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். அங்கு நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் திருச்செந்தூர் கோவில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் மழை பெய்து வருகிறது. ஆங்காங்கே குளங்கள் மற்றும் இந்த பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக திருச்செந்தூர் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் இன்று முதல் 2 தினங்களுக்கு இந்த சாமி பக்தர்கள் தரிசனம் செய்ய வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் யாராக இருந்தாலும் இப்பகுதியில் வர வேண்டாம் என இந்த அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் தொடர்ச்சியாக இந்த மாவட்டம் முழுவதும் இந்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு ஆங்காங்கே இந்த தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் பக்தர்கள் யாருமே திருச்செந்தூர் கோவிலுக்கு 14 முதல் மற்றும் 15 ஆகிய 2 தினங்களில் வெளியிருந்து வரும் பக்தர்கள் வருகை தருவதை தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.